வணக்கம். அதிர்ஷ்டமான அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம தொகுப்பில் நிறையா நிகழ்ச்சி நிறையா பயிற்சி போட்டு வர்றோம். இப்போ சிறப்பாக உங்களுக்கு சிறப்பு தொகுதி எப்படின்னா, பொதுவான பலன்களில் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் சொந்த வீடு கட்டணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை துணைவி அமையணும், மகிழ்ச்சியான வேலை அமையணும், மகிழ்ச்சியை எல்லோரும் விரும்பி கேட்பாங்க. இப்போ மகிழ்ச்சி என்னங்க செய்யலாம் அப்படிங்கிற நிறையாவுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. எவ்வளோ தான் பணம் வச்சாலும், எவ்வளோ தான் சொந்தம் வந்தாலும், எவ்வளவோ நம்ம வயதுகள் இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அதை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அந்த மகிழ்ச்சியை எப்படி பெறுறது அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் நம்ம மகிழ்ச்சியாகவே பார்க்க போகிறோம். சரி வாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறோம். ஒரு வீடு கட்டி ஒரு ஐயரை கூப்பிட்டு நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி பால் காய்ச்சி 4 சொந்த பந்தங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஒரு மகிழ்ச்சியை நம்ம பரிமாறிக்கிறோம். இது காலங்க கொடுறது. ஆனால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா, இந்த கிரகப்பிரவேசம் பண்ணுற அன்னைக்கு, அதாவது புதுமனை பூவிழா நடக்கிற அன்னைக்கு பசுமாடு கண்ணுக்குட்டியோடைய அதை கொண்டு பூஜை பண்ணி செய்கிறதெல்லாம் கொஞ்சம் வழக்கம் மாறி கொண்டு வருகின்றது. ஏன் அந்த காலில் பசுமாடு கண்ணுக்குட்டி வச்சு பூஜை பண்ணாங்க? இப்போ நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம், சொந்தம் வந்திருப்பாங்க, நம்ம கோயில் உலகத்துக்கு போக முடியாது. அதே போல் கிரகப்பிரவேசத்து அன்னைக்கு நம்ம எல்லா தெய்வங்களையும் கும்பிடணும் ஆசை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அப்போ எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபாடு பண்ணுறோம். அதை முழுமையாக எப்படிங்க பண்ணுறது அப்படின்னா, இந்த பசுமாடு கண்ணுக்குட்டிக்குள்ளே உலகத்தில் உள்ள தெய்வங்கள்லாம் அதுக்குள் அடங்கி இருக்கின்றன அனுகிரகத்தோட. அதுக்கு தான் ஈன்ற மாடு வேணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பசுமாடும் கண்ணுக்குட்டியோடு தான் அதை நீங்கள் வழிபாடு பண்ணணும். இன்னும் சிறப்பு, காளை மாடு இருந்தால் இன்னும் சிறப்பு. அப்போ இந்த பசுமாட்டில் எல்லா தெய்வங்களும், எல்லாருடைய முனிவர்களும், நம்மளுடைய பிதர்களும், அனைத்து தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கிறது இந்த பசுமாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த பசுமாடு வர்றதுக்கு எவ்வளோ தவம் முடியும்னு பார்த்துக்குங்க. அவ்வளோ தவம் இருந்துச்சான் சுவாமிகிட்ட உட்காந்து. என்ன தவம் இருந்துச்சான் அப்படின்னா, எல்லோரும் நம்ம மனிதனாக பிறகு எல்லோரும் சுயநலத்தில் இருப்போம். அதுக்கு பொதுநலம் பாருங்கள். சுவாமி, நான் ஒரு மாடாக இருக்க நான் விரும்பலை, பசு தாயாக இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு பசுமாடு இறைவன்கிட்ட வரம் கேட்டுச்சான். என்ன வரம் அப்படின்னா, எல்லார் பெண்களுக்கும் 2 ஸ்தலம்தான் இருக்கும், ஆனால் எனக்கு 4 ஸ்தலம் வேணும். ஏன் 4 ஸ்தலம்னு கேட்குற அப்படின்னா, எனக்கு என் குழந்தைகளுக்கு 2 ஸ்தலம், எத்தனையோ குழந்தைகளுக்கு தாய் இல்லாமல் இருந்துடுறாங்க, அவங்களுக்கு 2 ஸ்தலம் வேணும். அதே போல் கடைசி காலத்தில் குழந்தைகளை இறந்தவங்க தனியாக இருக்கப்பட்டவங்களுக்கு நான் பால் தரணும். அதனால் எனக்கு 4 காம்பு வேணும் சுவாமின்ட்டு சுவாமிகிட்ட வேண்டி பெற்று கொண்டுச்சான் இந்த பசுமாடு. அதனால் சுவாமி என்ன பண்ணாராம், இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டையே அப்படின்ட்டு எல்லா தெய்வம் கூட அடங்குவோம் அப்படின்னு சொல்லி சுவாமி வரப்பிரசாதம் கொடுத்தாராம். மகிழ்ச்சி அதுக்கு பசுமாட்டுக்கு. சூரியன் சந்திரன் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இதில் மகாலட்சுமி மட்டும், என்ன பசுமாட்டு உட்காரவா, நீலாம் நீங்கள் போங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அவங்க பொதுவாக செல்வம் இருந்தாலே ஒரு செருக்கு கொஞ்சம் இருக்கும்.
அவன் மட்டும் கொஞ்சம் இருந்துட்டானான். பார்த்தா எல்லாம் போயிட்டாங்க. செல்வம் இருந்துங்க, நீங்களாக செலவு வச்சா எப்படிங்க அனுபவிப்பீங்க? 4 பேர்கிட்ட பகிர்ந்தா தான் அனுபவிக்க முடியும். உங்கள்கிட்ட மட்டும் 1 கோடி ரூபா இருக்குது, நீங்கள் மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவள் பார்த்தா, என்னடா உலகத்தில் எல்லாருமே போயிட்டாங்களே, நம்ம என்ன செய்கிறது? இத்தனை செல்வத்தை வச்சு அனுபவிச்சா தான் நமக்கு சந்தோஷம், நமக்கும் பேர், நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். 1 கோடி வச்சுருந்தா அதை அனுபவிக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், வாங்கணும், வைக்கணும், செய்யணும், வந்து போகணும் அப்படின்னு கடைசியில் போனானா. எல்லா இடம் புக்கிங் ஆயிடுச்சு. பசுகிட்ட போய் எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னாலாம். பசுமாடு சொல்லிச்சான், தாயே நீ வர்றது ரொம்ப சந்தோஷம், ஆனால் உனக்கு கொடுக்குற இடம் என்கிட்ட இல்லையா, எல்லாமே புக்கிங் ஆயிடுச்சேன்னாலாம். என்ன இப்படி சொல்கிற? எதாவது இடம் இருக்குமே பாரு அப்படின்னாலாம். அப்படியா, ஒரே ஒரு இடம் இருக்குது, ஆனால் நான் உட்காருவேன்னு தெரியல எனக்கு, நான் சும்மா சொன்னால் உட்காடுறேன், வா கொடுத்தா தவறக்கூடாது, வா கொடுத்தா வர மாட்டேன். என்னுடைய சாணம் கழிக்கிற இடத்துல தான் இடம் இருக்குது. அதாவது கோஜலம், கோமயம், கோசானம்ல அதில் போய் இடம் இருக்குது, அங்கே தான் நீ உட்காரணும். அப்போ மகாலட்சுமி பார்த்தான், ஆஹா நமக்கு அந்த கிடச்சிச்சா, சரி பரவாயில்ல, அங்கே உட்காந்துன்னா அங்கே உட்காந்தாலாம். இப்போ மகாலட்சுமி இருக்கிற இடம் இது, சுவாமி கொடுத்த இடம், பசுமாடு கொடுத்த இடம், பசுமாட்டு சாணம் ஒரு இடத்துல கொடுத்துருக்காரு. அந்த வால் பகுதியும் அந்த போய் உட்காந்துட்டானான். பசுமாடு சாணம் போடும் பார்த்தீங்களா, அந்த துவாரத்தில் உட்காந்துட்டானான். அதனால தான் கோமியம் மகாலட்சுமிக்குரியது, சாணம் சிவனுக்குரியது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த பசுமாடு கன்றுக்குட்டி பூஜை பண்ணுறவங்க எங்கேருந்து பூஜை பண்ணணும்னா, வால் பகுதியிலேருந்து தலைக்கு வரணும். எல்லோரும் நம்மளாம் தலையிலேருந்து தான் காலுக்கு தண்ணி விடுவோம், ஆனால் அங்கேருந்து பசுமாடை பொறுத்த வரைக்கும் வால் பகுதியில் தண்ணி விட்டு தான் நீங்கள் நம்மளுடைய முகத்துக்கு போகணும். அந்த மாதிரி நீங்கள் கிழக்க வீடு இருந்தால் அந்த நம்ம பசுமாடு கன்றுக்குட்டியை வால் பகுதி பக்கம் தலைவாசலை வச்சு அதுக்கு மஞ்சள் தண்ணி விட்டு 16 இடத்துல சந்தனமும் வச்சு அதுக்கு வஸ்திரம் சாத்தி மாலை சாத்தி தீபதூபம் காமிச்சு அதுக்கு வாழைப்பழம் சக்கரை பொங்கல் அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி அந்த தீபத்தோடு போய் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பால் காய்ச்சினால் அனைத்து தெய்வங்களும் உங்கள் வீட்டில் குடியேறி உங்களுக்கும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் என்றென்றும் அனைத்து தெய்வம் குடியிருப்பார்கள் என்பது ஐயமில்லை. மகிழ்ச்சியான வார்த்தைங்களா? இவ்வளோ மகிழ்ச்சி, இவ்வளோ தான் தெரியாமல் போச்சு ஐயா எங்களுக்கு, இப்படி ஒரு செய்தி இருக்கான்னு. இதுக்கு இந்த எவ்வளவோ நம்ம செலவழிப்போம். இந்த பசுமாடு வளர்க்குறவங்களுக்கு கூட ஒரு 1000 கொடுத்தா போகணும், பின்ன உறைஞ்சி போகிறோம். எவ்வளோ மருத்துவ செலவு பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி செலவு பண்ணுறவங்களுக்கு உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை, வாஸ்து பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரினால் பிரச்சனை கண்டிப்பாக வரவே வராது. அதை நல்ல மானசீகமாக வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த பசுமாடு உள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு பார்த்தாலே போதுங்க, அவ்வளோ 100% உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதில் ஐயமில்லை. அதனால தான் புதுமனை பூவிழா வைக்கிற அன்னைக்கு பசுமாடு கன்றுக்குட்டி பூஜை பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, பசுமாடு கன்றுக்குட்டி பூஜை பண்ணுவாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுறாங்க, பசுமாடு கன்றுக்குட்டி பூஜை பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை காலங்கள்லையும் புதிர்களுக்காக பசுமாட்டுக்கு கீரையை கொடுங்க, பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க, பசுமாடு உணவு கொடுத்தீங்கன்னா முன்னோரு சரியான்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே அதில் அடங்கிருச்சு. உலகத்தில் அண்டசராங்கள் அனைத்தும் பசுமாட்டில் இருக்குது. அப்போ என்ன கோரிக்கை வச்சோமோ அந்த கோரிக்கை நிறைவேறி அவங்களுக்கு சென்று விடும். மறவாதீர்கள், பசுவை தான், அதான் பசுவை தாயின்னு சொல்கிறோம், அது அம்மான்னு கூப்பிடுது. எல்லாருக்கும் அம்மா, நமக்கெல்லாம் அம்மா அதுதான். அது அம்மானு தான் கூப்பிடுது, நம்மளும் அம்மானு கூப்பிடுது, அது நமக்கு தான் அம்மா. அதனால் எல்லோரும் பசுவை தொழுது கோமாத பூஜை செய்து உங்கள் வீடும் கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வளம் வரந்தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வறிய ஆடாமணி சோதியே பூவில் அமர்ந்தவளே அப்படின்னு சொல்லி பசுமாடு பூஜை பண்ணி மகிழ்ச்சியாக இருப்போம் சொல்லி நிறைவு செய்கின்றோம். அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.